ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூஸ் ஜீரோஸ். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 283ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அறையில இருக்கிற ஜீரோ எல்லாமே நம்ம எண்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அந்த நடுவில் இருக்கிற நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாமே அதே ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன் பிளேஸ் வித்தவுட் மேக்கிங் ஏ காப்பி ஆஃப் தி அரே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரேவை நியூவா காப்பி பண்ணாம இல்ல கிரியேட் பண்ணாம இருக்கிற அரேலையே நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இன் பிளேஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா 0 1 0 3 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாமே வந்துருச்சா 1 3 12 கடைசி 2 ஜீரோ அப்படி இருக்கு. ஸோ இங்க வந்து 0 தான் குடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 2ல. அதே தான் 0 தான் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இத நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, 3 ஸ்டெப்ல இத ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்னென்ன ஸ்டெப்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத சால்வ் பண்றதுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். லைக் வந்து 2 பாயிண்டர் வச்சிருப்போம். ஒரு பாயிண்டர் வந்து அரேவ டிராவர்ஸ் பண்றதுக்கு, இன்னொரு பாயிண்டர் வந்து நான் ஜீரோ எலமெண்ட் மட்டும் டிராவர்ஸ் பண்ணிட்டே போற மாதிரி வச்சிருக்கோம். 2வது என்ன பண்ணோம்? 2வது ஸ்டெப் என்னன்னா டிராவர்ஸ் தி அரே. ஸோ அரேவ டிராவர்ஸ் பண்றோம். 3rd ஸ்டெப் என்னன்னா, இஃப் நான் ஜீரோ எலமெண்ட் என்னது? 0 இல்லாம வேற ஒரு நம்பர் ஃபவுண்ட் அப்படின்னாலே நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்வாப் பண்றோம். அவ்வளவுதான். இந்த 3 ஸ்டெப்லயே இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இனிஷியலாக ஒரு அரே எடுத்திருக்கேன். தென் வந்து இனிஷியல் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிராவல்ஸ் பண்ற i ஈக்குவல் டு 0 தான். கரண்ட்ங்கிற பாயிண்ட் நான் 0 தான் வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட சூடோ கோட். ஸோ இந்த ஸ்வாப் இங்க கொடுத்துருக்கேன்னா, தென் வந்து கரண்ட்ங்கிற பாயிண்டர் வந்து நான் ஜீரோ எலமெண்ட் ஃபவுண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் ஸ்டெப்ல i இங்க தான் இருக்கும். அதே மாதிரி சியும் இங்க தான் இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணும்போது i ஈக்குவல் டு 0, தென் வந்து உள்ள வரும். i வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் இந்த இஃப் ஒர்க் ஆகும். ஸோ i நாட் ஈக்குவல் டு 0வான்னு பாக்குறோம். இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? இந்த இஃப்ல இருந்து இஃப் உள்ளே போகாது. தென் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஐட்ரேட் ஆகும்போது i இங்க மூவ் ஆயிரும். இப்ப பாக்குது நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பாக்குது. ஆமா, நாட் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ற என்ன, இந்த நம்பர் இங்க கொண்டு போயிரும், இந்த நம்பர் இங்க கொண்டு வந்துரும். ஸோ இது எப்படி ஆகும் அரே அப்படின்னா 1, 0 அப்படின்னு ஆகும். ஸோ வந்து அடுத்து வந்து என்ன ஆகும்னா கரண்ட் வந்து மூவ் பண்ணிடுறோம். ஸோ கரண்ட் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆயிடுது. அடுத்து இஃப்ல இருந்து வெளியே வந்தோடனே ஐ வந்து இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிடும். இப்போ அகைன் செக் பண்ணுது, நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பாக்குது. இல்ல அப்படின்னா ஐ திரும்படி மூவ் ஆயிரும். ஸோ ஐ இங்க மூவ் ஆயிடுச்சா, தென் வந்து இப்போ திரும்படியும் செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கலாம். இல்ல இது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கப்போ நம்ம ஸ்வாப் பண்ணோம். இப்ப கரண்ட் எங்க இருக்கு? செகண்ட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி எங்க இருக்கு? 0 இருக்கு. ஸோ ஸ்வாப் பண்ணோம். அப்ப இந்த 0 எடுத்துட்டு 3 போட்டுருவோம். இந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ அப்ப இப்ப எப்படி இருக்கும்னா அரே வந்து 0, 0, 12 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து கரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். கரண்ட் வந்து 3rd எலமெண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 12. இப்போ அகைன் செக் பண்ணுது, நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்ட்டு. ஆமா, அப்போ ஸ்வாப் பண்ணு. அப்போ வந்து கரண்ட் எங்க இருக்கு? இந்த 3rd எலமெண்ட்ல இருக்கு. ஐ வந்து லாஸ்ட்ல இருக்கு. இப்போ இதையும் 3rdலயும் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து 3rd எலமெண்ட்ல ஸ்வாப் பண்றோம். அப்படின்னா அரே எப்படி கிரியேட் ஆகும்? ஆல்ரெடி 1 இருக்கு, அடுத்து 3, அடுத்து இப்போ 12. ஸோ வந்து இந்த 0 இங்க ஸ்டாப் ஆயிரும். அப்படிங்கிறப்ப 0, 0. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ கடைசியாக ஃபைனலாக அரே வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணவோ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அதுவே செக் பண்ணிக்கும் லீட் கோடில். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும். 0 எல்லாமே கடைசி மூவ் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதான் சூடோ கோட். வாங்க கோட் பார்த்துக்கலாம். ஸோ கோட் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட்டுங்கிற பாயிண்ட்டை 0ல மார்க் பண்ணிடும். தென் ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் பண்ணுறோம், ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஏவை வந்து சிங்கிற டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு பண்ணோம்ல, அந்த லாஜிக் தான். தென் வந்து கரண்ட் பாயிண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இந்த கோட டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.